உலகமே இங்கதான் இருக்கு. கடைசியா அந்த வடிவேல் சொல்றது போல ஒளி வந்து விட்டது வலி வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சாப்பிட்ற ஐட்டத்துக்கு வந்தாச்சு. அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோமோ என்னமோ, இதை வாங்குறதுக்குள்ள நாங்க எவ்வளவு நேரம் நிக்க வேண்டியதா இருக்கு கியூல. எவ்வளவு கூட்டம். இது எக்ஸிபிஷனோட 3வது விளாக். ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருந்திருப்பேன். ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன், மறக்காம ஃப்ரீயா இருக்கப்ப பாத்துறீங்க. எக்ஸிபிஷன்ல இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற ஐட்டத்துக்கு வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியா ரைட் போகலாம். எப்பவுமே இந்த ஃபுட்டுக்கும் இந்த விளையாடுற இடத்துக்கும் தான் காசு ஹெவியா இருக்கும். எதை எடுத்தாலும் 80 100 அந்த மாதிரி இதுல தான் இருக்கு. என்ன பண்றது, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, என்னைக்காவது ஒரு நாள் சரின்னு சொல்லிட்டு பிடிச்ச இதில் சாப்பிட்டுட்டும் பிடிச்ச ரைட்ல போயிட்டும் விளையாண்டுட்டு இருப்போம். அதே போலதான் இவ்வளோ நேரம் காவை காத்து எல்லாம் வாங்குறதுக்கு என்ன கும்பல், உலகமே இங்கதான் இருக்குமா. 2 பேரும் ஒரே இடத்துல கியூல நிற்கவும் முடியாது. அப்புறம் நாங்க என்ன பிளான் பண்ணோம், நீங்க அங்கிட்டு போய் அந்த கியூல நில்லுங்க, நான் போய் இந்த இடத்துல இந்த கியூல நிக்கிறேன். ஆக மொத்தத்துல அதிலையும் வாங்கி சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, இதுலையும் வாங்கி சாப்பிட்ட மாதிரி ஆச்சுன்னு 2 பேரும் தனியா பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு பக்கமா போய் நீ அங்க போனா இங்க போய் பிரிஞ்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தோம். நான் எப்படா தருவீங்க, எப்படா பஜ்ஜியை போட்டு கொடுப்பீங்கன்ற மாதிரி தான் நான் மிளகா பஜ்ஜி சட்டிக்குள்ளேயே எட்டி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஃபோன் அடிச்சு எங்க இருக்கீங்க, நீ எங்க இருக்கு, நான் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்களே பார்த்துக்கிட்டோம். எவ்வளோ நேரம் கும்பலில் யார் எங்க இருக்கானே தெரிய முடியல. காலிஃப்ளவர் சில்லி பொரிச்சு வச்சிருப்பாங்களா, அது எல்லாமே வச்சிருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், எங்களுக்கு மட்டும் டெல்லியா பழமும் மிளகா பஜ்ஜி வாங்கி ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு சாப்பிட்டோம். உட்காரதுக்கு எந்த சேருமே இல்லை, எல்லாருமே ஐக்கியமாயிட்டாங்க. இதில் நம்ம எங்க உட்காரதுன்னு நின்றுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் ரைடு போலான்னு சொல்லிட்டு வந்தோம். பெரிய சோழர் பரம்பரை, இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். நான் எப்பவுமே எனக்கு இந்த பிடிச்சது இந்த செயின் வீல் தான். செயின் நின்றுட்டு கியூல நின்றுட்டு இருக்கோம், அதுக்கும் கும்பல். இட்ஸ் டைம் டு டேக் ஆஃப். செயின் வீல்ல ஏறி உட்காந்துட்டு அந்த எப்படியோ வயிற்று வலிக்கிற மாதிரியும் கொமட்டுற மாதிரி இருக்க தான் செய்யும். என்ன பண்றேன்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சுட்டு வந்து நின்றா. இவ்வளோ கும்பலெல்லாம் கடந்து கடைசியாக ஏறி உட்காந்து செயின் வீல்ல போயிட்டு இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் சரியா வருது. ஏன்னா அவ்வளோ வீதி இருந்தாலும் ஒரு ஆசை, நப்பாசை போயிட்டு வருவோமேன்னு சொல்லிட்டு சரி போயிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே எங்கேயும் போவேனான்னு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு கடைசியாக ஊடு வந்து சேர்ந்தோம். ஆனால் இந்த சாப்பிட்ற இடத்துக்கும் இந்த ரைடுக்கு வந்தாலும் என்னமோ டைம் போகிறதே தெரியல. மணி என்னமோ அதிகமாக ஆகிட்டே தான் இருந்துச்சு. சரி இதுக்கு மேலே நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னொரு பிளாக்ல பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க.